Hello students, welcome to our channel DK Centum Challengers. So இந்த வீடியோவில் நம்ம 12th Physics Unit 1 Electrostaticsல Electric Field Due to Uniformly Charged Spherical Cell அப்படின்ற டெரிவேஷனாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா அப்படின்ற டாபிக் கீழே இந்த டெரிவேஷன் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா அப்படின்ற டாபிக்கில் நமக்கு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Electric field due to infinitely long charged wire, electric field due to charged infinite plane sheet, electric field due to two parallel charged infinite sheets, and பார்த்தீங்கன்னா electric field due to uniformly charged spherical cell. ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ்டு வயர், பிளேன் ஷீட், அப்புறம் ஸ்பெரிக்கல் செல். ஓகேவா? ஸோ சார்ஜ்டு வயருக்கும் பிளேன் ஷீட்டுக்கும் நம்ம ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் செல் வந்து கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இதோட ரேடியஸ் நமக்கு ஆர், கேபிட்டல் ஆர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Q அப்படின்ற அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இந்த ஸ்பியரில் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போது இதுக்கு கீழே நமக்கு ஒரு 3 கேசஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கேஸ் ஏ. ஸோ கேஸ் ஏல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்பியருக்கு அவுட் சைடில் நமக்கு ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் நமக்கு பி. ஓகேவா? இப்போது இந்த பாயிண்ட் பிக்கும் சென்டர் ஆஃப் ஸ்பியருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மால் ஆர். ஓகேவா? இந்த ஸ்பியரோட ரேடியஸ் நமக்கு ஆர், இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு ஸ்மால் ஆர். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காஸியன் சர்ஃபேஸ் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கக்கூடிய காஸியன் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பியர் தான். ஓகேவா? ஸோ காஸியன் சர்ஃபேஸ்ன்றது ஜஸ்ட் நமக்கு ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான். ஸோ அது ஏன் நம்ம ஸ்பியராக எடுக்கிறோம் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய காஸியன் சர்ஃபேஸும் ஸ்பியர் தான். ஸோ ரஃபாக தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மாலாக. ஓகேவா? இந்த காஸியன் சர்ஃபேஸோட ரேடியஸ் நமக்கு ஸ்மாலாக. ஸோ இப்போது இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது அப்படின்றது தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லா தான் காஸ் லா. ஓகேவா? ஸோ பை காஸ் லா ஸோ காஸ் லா நமக்கு தெரியும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் வி வெக்டார் டாட் டிஏ வெக்டார் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்ட் பை எப்சிலான் நாட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏன் காஸியன் சர்ஃபேஸை ஸ்பியராக எடுத்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்பியராக எடுத்தால் தான் இந்த சார்ஜ்டு ஸ்பியரை அதுக்குள்ளே நம்ம வைக்க முடியும். ஸோ அப்படி வச்சாதான் இந்த காஸியன் சர்ஃபேஸ்க்குள்ளே நமக்கு சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து என்க்ளோஸ் ஆகும். ஸோ அப்படி என்க்ளோஸ் ஆனால் தான் இந்த கியூ என்க்ளோஸுக்கு நம்ம சில வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம காஸியன் சர்ஃபேஸை ஒரு ஸ்பியராக எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னொன்று என்னென்னா, இன்கேஸ் இந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய சார்ஜ் நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் அவுட்வர்ட் டைரெக்ஷன். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னாலே நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் அவுட்வர்ட் டைரெக்ஷன் தான். இன்கேஸ் இந்த சார்ஜ் வந்து நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இன்வர்ட் டைரெக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன அசியூம் பண்ண போகிறேன் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷனும் ஏரியா வெக்டாரோட டைரெக்ஷனும் ஈக்குவல் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு போகிறேன். ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் ஏரியா வெக்டார் அப்படின்னாலே சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் சூஸ் பண்ணாலும் நமக்கு பெர்பெண்டிகுலர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம ஏரியா வெக்டாராக எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர் தான். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம சூஸ் பண்ணாலும் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர் தான். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலர் தான். இன்கேஸ் இப்போது இந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷன். இதுவே நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இன்வர்ட் டைரெக்ஷன். ஓகேவா?
ஸோ இப்போ நான் இதை ஈக்குவல் டைரக்ஷனாக அசியூம் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் கண்டிப்பாக இந்த டைரெக்ஷன் தான் இருக்கும். ஸோ நான் ஏரியா வெக்டாரை இந்த டைரெக்ஷனில் எடுத்துக்குவேன். ஸோ அப்போ தான் நமக்கு ரெண்டுமே ஈக்குவல் டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் இந்த சார்ஜ், அதாவது இந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் கண்டிப்பாக இன்வெர்ட் டைரெக்ஷன் தான். ஸோ அந்த கேஸில் நான் ஏரியா வெக்டாரோட டைரெக்ஷனை இந்த டைரெக்ஷன், அதாவது இதையுமே நம்ம இன்வெர்ட் டைரெக்ஷனாக நான் அசியூம் பண்ணிக்குவேன். இந்த அவுட்வர்ட் டைரெக்ஷனை நான் நெக்லெக்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ தான் ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நான் அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இது நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அசம்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து பாருங்கள், நமக்கு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப், ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு டாட் ப்ராடக்ட், அதாவது ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னா ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்? இ வெக்டாரோட மேக்னிடியூட் நமக்கு இ வெக்டாரை எடுத்துகிட்டு எழுதணும் அப்படின்னா நமக்கு அது மேக்னிடியூட். அதே மாதிரி டிஏ வெக்டாரோட மேக்னிடியூட் நமக்கு டிஏ இன்டூ காஸ் தீட்டா நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? ஈக்குவல் டு இந்த கியூ என்க்ளோஸ்ட் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ இப்போது நம்ம ரெண்டுமே ஈக்குவல் டைரெக்ஷன் அப்படின்னு அப்சூம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போது நமக்கு தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? தீட்டாவோட வேல்யூ நமக்கு 0 டிகிரி. அப்போது தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி அப்படின்னா காஸ் 0வோட வேல்யூ நமக்கு 1. ஓகேவா? ஸோ இப்போது காஸ் தீட்டாவோட வேல்யூ நமக்கு 1 அப்படின்னா 1 இன்டூ இடிஏ நமக்கு இடிஏ தான். ஸோ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் இடிஏ ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்ட் பை எப்சிலான் நாட். ஓகேவா? ஸோ இப்போது சென்டர் டு எனி பாயிண்ட் ஆன் த ஸ்பியர், அதாவது நம்ம காசியன் சர்ஃபேஸாக எடுத்திருக்கக்கூடிய ஸ்பியர். ஸோ சென்டர் டு எனி பாயிண்ட் ஆன் த ஸ்பியர் வந்து நமக்கு ஸ்மால் ஆர். ஓகேவா? அப்போது இந்த சர்ஃபேஸில் நம்ம எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் சென்டர் டு இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் ஸ்பியரில் சார்ஜ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ அப்போது டிஸ்டன்ஸும் நமக்கு ஈக்குவல், சார்ஜும் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டும் எல்லா பாயிண்ட்லையும் சேம் தான். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இன்டெக்ரலுக்குள்ளே கான்ஸ்டண்ட்டை நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்போது கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு டிஏ மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்ட் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே இன்டெக்ரல் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் டிஏ அப்படின்றது நமக்கு காசியன் சர்ஃபேஸோட ஏரியா. ஓகேவா? இப்போது காசியன் சர்ஃபேஸ் நமக்கு ஸ்பியர். அப்போது ஸ்பியரோட அதாவது சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு 4π ரேடியஸ் ஸ்கொயர். ஸோ ரேடியஸ் ஆஃப் காசியன் சர்ஃபேஸ் நமக்கு ஸ்மால் ஆர். ஓகேவா? ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்ட் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ இப்போ நமக்கு தேவை எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான். அப்போ இ ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்ட் டிவைடட் பை, ஸோ இந்த 4πr² கீழே வரும்போது நமக்கு 4πr² இன்டூ எப்சிலான் நாட். ஓகேவா? ஸோ இதுவே நம்ம வெக்டார் நோட்டேஷனில் எழுதணும் அப்படின்னா இ வெக்டார் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்ட் டிவைடட் பை 4πr² இன்டூ எப்சிலான் நாட். ஒரு யூனிட் வெக்டார் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் மேக்னிடியூட், இது நமக்கு யூனிட் வெக்டார். ஓகேவா? ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இந்த பாயிண்ட் பியில் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். இதுதான் கேஸ் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம கேஸ் பி பார்க்கலாம். ஸோ கேஸ் பியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே சார்ஜ் ஸ்பியர் தான். ஸோ அதில் இருக்க அமௌண்ட் ஆஃப் சார்ஜும் நமக்கு கேபிட்டல் கியூ தான். ஸோ அதோட ரேடியஸும் நமக்கு கேபிட்டல் ஆர் தான். பட் இந்த பாயிண்ட் பியை நம்ம எங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த சார்ஜ்டு ஸ்பியர் மேலேயே நம்ம அசியூம் பண்ணிக்க போகிறோம். போன கேஸில் நம்ம இந்த சார்ஜ்டு செல்லுக்கு வெளியே நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த கேஸில் இந்த சார்ஜ்டு செல் மேலேயே எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர், ஸ்மால் ஆர். ஸோ இப்போது
சென்டர் டு எனி பாயிண்ட் ஆன் த ஸ்பியர் நமக்கு ரேடியஸ். ஸோ இங்கே ரேடியஸ் நமக்கு ஆர் அப்படின்னா இதுவுமே நமக்கு ஆராக தான் இருக்கும். ஸோ பட் இதை நம்ம ஸ்மால் ஆராக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஃபார்முலாவில் ஜஸ்ட் நம்ம ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆரை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரேடியஸும் இந்த ஆறுன்ற டிஸ்டன்ஸும் நமக்கு வேற வேறையா இருந்துச்சு. பட் இந்த கேஸில் நமக்கு ரெண்டுமே ஈக்குவல்ன்றனால ஜஸ்ட் ஸ்மால் ஆருக்கு பதிலாக நம்ம கேபிட்டல் ஆரை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஸோ கேஸ் சியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அதே ஸ்பெரிக்கல் செல் தான், அதோட அமௌண்ட் அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் சார்ஜும் நமக்கு கேபிட்டல் கியூ தான். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்பியரோட ரேடியஸும் நமக்கு கேபிட்டல் ஆர் தான். பட் என்ன பண்ண போனோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் பியை நம்ம இன்சைடு த செல் வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்சைடு த செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய காசியன் சர்ஃபேஸ் அதாவது ஸ்பியரும் நமக்கு இந்த சார்ஜ்டு செல்லுக்கு உள்ளதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் இந்த சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல், இதுதான் நம்ம காசியன் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு ஸ்மாலாக, அதே மாதிரி இந்த காசியன் சர்ஃபேஸோட ரேடியஸும் நமக்கு ஸ்மாலாக தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கியூ என்க்ளோஸ்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கியூ என்க்ளோஸ் அப்படின்னா சார்ஜ் என்க்ளோஸ்டு இன்சைடு த காசியன் சர்ஃபேஸ். ஸோ இதுதான் நமக்கு காசியன் சர்ஃபேஸ். ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்குது அப்படின்னா நமக்கு சார்ஜ்டு செல்லோட சர்ஃபேஸில் தான் நமக்கு சார்ஜே இருக்கும். பட் இந்த பாயிண்ட் பி உள்ளே இருக்குது. அதே மாதிரி இந்த காசியன் சர்ஃபேஸும் நமக்கு இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே தான் இருக்குது. அப்போது இதுக்குள்ளே நமக்கு எந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜுமே இருக்காது. அப்போது இதோட வேல்யூ நமக்கு 0. ஓகேவா? ஸோ கியூ என்க்ளோஸ்டோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னா இந்த கியூ என்க்ளோஸ்டோட அதாவது அந்த 0ன்ற வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டோட்டலாக நமக்கு 0 ஆயிரும். அப்போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ டோட்டலாக நமக்கு 0 தான். ஓகேவா? இப்போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 0. ஓகேவா? அப்போது இந்த பாயிண்ட்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டே ஆக்ட் ஆகாது. ஏன்னா அதோட வேல்யூவே நமக்கு 0. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.